விஜய், காவேரி, சாரதா எல்லாருமே வந்து பேசிட்டு வரும்போது சாரதா வந்து அவங்க வீட்டை நினச்சி மனசு கஷ்டப்படுறாங்க. அதனால் விஜய் வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு. எப்படியாவது அத்தைக்கு வந்து அவங்க வீட்டை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் விஜய் ரொம்ப நல்லா கவனிக்கிறதால வந்து என்ன பண்ணுறாங்க, கங்காவுக்கு ரொம்ப பொறாமையாயிடுது. அதனால் கங்கா அவளை தாங்கிக்க முடியல. தான் வீட்டுக்காருக்கு வந்து அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுக்காம விஜய்க்கு தான் கொடுக்குறாங்க. விஜய்க்காக என் வீட்டுக்காரனை வேலைக்கார மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து யோசிக்கிறாரு. உடனே வந்து விஜய் ஒரு முடிவு பண்ணுறாரு. இதை இப்படியே விடக்கூடாது, எப்படியாவது அத்தைக்கு அந்த வீட்டை மீட்டு கொடுக்கணும், அதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வக்கீலை பார்க்க போகிறாரு. வக்கீல்கிட்ட உங்ககிட்ட வந்து அந்த பத்திரத்தை வந்து இருந்தால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு கேஸு, இல்லைனா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் அந்த பத்திரத்தை எப்படியாவது மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய். இந்த சூழ்நிலையில் விஜய் என்ன பண்ணுறாரு, நிவினிக்கும் குமரன்கிட்டையும் ஹெல்ப் கேட்குறாரு. நிவின்கிட்டையும் குமரன்கிட்டையும் இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட அந்த பத்திரம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாரு வக்கீல். அதனால் நம்மக்கிட்ட அந்த பத்திரம் இருந்தால் தான் இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியும். சீக்கிரமாகவே வந்து நம்ம எப்படியாவது வந்து இந்த கேஸ்லேருந்து விடுவிச்சு நம்ம வீட்டை வந்து மீட்க முடியும். அதுக்கு நம்ம ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் நான் அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து 2 பேரும் யோசிக்கிறாங்க. சொல்லுங்கள் விஜய், நாங்கள் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். பாவம் காவேரியும் அவங்க குடும்பமும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு நிவின் சொல்கிறாரு. என் அத்தை பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எனக்கு நல்லா தெரியும். வேணும்னே அந்த பசுபதி இந்த மாதிரி பண்ணிட்டான். நாங்கள் அங்கே தான் பேக்கை வச்சுருந்தோம், பேக்கிலேருந்து அப்படியே வந்து எடுத்துட்டான் அந்த பத்திரத்தை. அதனால் அந்த பத்திரத்தை வந்து வாங்கி அத்தைக்கிட்ட கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்லிட்டு இருக்காரு. அதனால் விஜய், குமரன், நிவின் சேர்ந்து 3 பேரும் பிளான் பண்ணுறாங்க. அதன்படி வந்து நிவின் கிட்ட வந்து சொல்கிறாரு விஜய், எப்படியாவது அந்த பத்திரத்தை நம்ம கைப்பற்றணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க புரியல, எப்படி பண்ணலான்றீங்க? அந்த பசுபதி போய் கேட்டால் கொடுக்க மாட்டானா? அது எப்படி கேட்டால் கொடுத்துருவான்? நம்மக்கிட்ட எப்படி வந்து அவன் யாருக்கும் தெரியாமல் பத்திரத்தை எடுத்தானோ அதே மாதிரி அவன்கிட்டேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு. அவன்கிட்ட எப்படி நம்ம எடுக்க முடியும்? அதுதான் இங்கே எப்படியாவது எடுத்து தான் தீரணும். அப்படி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். சரி விஜய், அவங்ககிட்ட எடுக்க முடியுமா? இதுக்கு நிவின் தான் உதவி செய்யணும். நானா அப்படின்னு. ஆமாம், இப்போது பசுபதிக்கு எங்கெல்லாம் வீடு இருக்குது, எங்கெல்லாம் சொத்து பத்திரத்தெல்லாம் பதுக்கி வைப்பார், அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல நிவின் உங்களுக்கு அப்படின்னு. ஆமாம், எனக்கு வந்து ஒரு டைமில் வந்து தோணும், அவருக்கு எங்கெங்கே வீடு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நல்லா தெரியும். ஆனால் அவர் அப்பப்போ வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு வருவார், அங்கே வேணால் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு. அப்படியா? ஆமாம், அங்கே தான் அவர் வந்து எல்லா பத்திரத்தையும் வச்சு பேசிகிட்டு இருப்பார்னு எங்கள் அம்மா சொல்லிகிட்ருப்பாங்க அப்படின்னு. சரி, அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அங்கே போகிறோம். சீக்கிரமாகவே அங்கே போயிட்டு எப்படியாவது வந்து அந்த பத்திரத்தை மீட்டணும். அந்த பத்திரத்தை அவர் அங்கே தான் வச்சுருந்தாருனா வீடு பூந்து அந்த பத்திரத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு. வீடு பூந்து எப்படி எடுக்க முடியும்? அது செஞ்சு தான் ஆகணும், நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது. அந்த பத்திரத்தை நம்ம மீட்டுட்டா அந்த பத்திரத்தை நம்ம வீடு பூந்து தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியால் நிரூபிக்கவே முடியாது. ஏன்னா அது நம்ம பத்திரம், நம்ம பேரில் இருக்குது. நம்ம பேரில் இருக்க பத்திரத்தை அவன் வச்சுன்றது தப்பு தானே. அப்போது அவன் கேஸ் கூட நம்ம மேலே கொடுக்க முடியாதுல்ல. விஜய், இதெல்லாம் சரி வருமா? கரெக்டாக நடக்குமா? எல்லாம் நடக்கும் பிரதர், வேறு வழியே கிடையாது. கண்டிப்பாக அந்த பத்திரத்தை மீட்டுறோம், அத்தையே சந்தோஷப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் இந்த கேஸ்லாம் பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட பத்திரம் இருக்கிறதால கேஸ் ஈஸியாக நம்ம பக்கம் தான் வரும், எந்த பிரச்சனையும் இருக்காது வைக்கணும்னு சொன்னார். அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம், அப்படி தான் சொல்கிறேன். சரி, வீட்டில் என்ன சொல்லிட்டு போகிறது? ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு தான் வீட்டில் போகணும். நம்ம 3 பேரும் போகிறோம், இந்த காரியத்தை கச்சிதமாக முடிக்கிறோம். அந்த பசுபதிக்கு ஒரு அதிர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அந்த பசுபதி என்ன ஆட்டம் காட்டினா, யாரும் இல்லை வந்து காவேரி வீட்டுக்கு பொம்பளை பிள்ளைங்க தானே, என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே பண்ணான், அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. ஆமாம் பிரதர், இனிமேட்டு நம்ம மருமகங்களா இல்லை மகனுங்களா அத்தைக்கு உதவி செய்யணும். சீக்கிரமாகவே நம்ம வந்து அந்த இடத்துக்கே கிளம்புறோம், எப்படியாவது பத்திரத்தை மீட்டுறோம், அத்தைக்கு நம்ம உதவி பண்ணுறோம். இதை நம்ம சவாலாக எடுத்து செய்யணும் 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க.